நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. இனிய காலை வணக்கம். எங்களோட இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் யமுனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப உற்சாகம். ஏன்னா கிறிஸ்மஸ் ரொம்ப பக்கத்துல வந்துருக்கு. அட்வென்ட் 3வது வாரத்துல அடி எடுத்து வைக்கின்றோம். அடுத்த வாரம் 4, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ். அப்போ மகிழ்ச்சியாக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மகிழ்ச்சியோட இன்னைக்கான ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஒரு பயணம் போறாங்க. இப்போ நீங்கள் பைக்கில் இதெல்லாம் இப்போ போகிறீங்க இல்லையா? அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, பைக்லாம் இல்லை, ரொம்ப ஒரு பழைய காலகட்டத்து கதை. மாட்டு வண்டியில் கழுதையில் போயிருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த காலத்துக்கு போயிட்டீங்க. எப்படி யோசேப்பும் அன்னை மரியாவும் கழுதையில் போனாங்களோ அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி கழுதையில் போகிறாங்க. இப்போ கழுதையில் போயிட்டு இருக்க, கழுதையை நடக்க வச்சு இவங்க 2 பேரும் நடந்து என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒருத்தவங்க பார்க்குறவங்க, என்னப்பா கொஞ்சம் கூட அறிவு இருக்குதா, அதான் கழுதை இருக்குல்ல, ஏறி போல கழுதையை வச்சுட்டு கழுதையை நடந்து இவங்க நடந்து போறாங்க. அதான் அப்படிதான் அவரு என்ன பண்றாரு, கேட்கிறாரு. கேட்ட உடனே இவங்களுக்கும் ஆமால நல்ல ஐடியால அப்படின்னு சொல்லி கழுதை மேல என்ன பண்றாங்க, ஏறி உட்காந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருந்த உடனே இன்னொரு கொஞ்சம் தூரம் போயிருக்காங்க. இன்னொரு 2 பேர் வராங்க. வந்து பாரு வாயிலா ஜீவன் மேல ஏறி 2 பேரும் தவறி பண்றீங்களே, நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கதை தெரியுமா அது? அப்ப கெஸ்டிங்ல சொல்லிட்டீங்க. கரெக்டா அதேதான் கேக்குறாங்க. 2 பேரும் இப்படி வாயிலா ஜீவன் மேல ஏறி உட்காந்து வரீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்குதான்னு கேட்டோன்னே, ஐயோ வாயிலா ஜீவன் 2 பேரும் ஏறி கஷ்டப்படுத்தான்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டாங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி அவர் கணவர் மட்டும் இறங்கிட்டு மனைவி மட்டும் என்ன பண்றாங்க, கழுதையில உட்காந்து வராங்க. திரும்ப கொஞ்சம் தூரம் போன இன்னொருத்தர் வராரு. உங்க ஹஸ்பண்ட் நடந்து வர, நீ என்னம்மா கழுது மேல கொஞ்சமா மரியாதை கொடுக்குறியமா அப்படின்னு கேட்டிருப்பாங்களே. கரெக்டா? வேற லெவல். கரெக்டா? நீங்க சொல்றது மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிறவங்களும் கரெக்டா சொல்லுவாங்க நினைக்கிறேன். உங்களோட ஆமாங்க, எல்லாரோட மைண்ட் செட் அப்படிதானே. கணவருக்கு மரியாதை கொடுக்காம மனைவி மட்டும் ஏறி போயிட்டு இருக்கே அப்படின்ற ஒரு சிந்தனை தான் இருக்கும். கேட்டாங்க அதேதான் கேட்டாங்க. கேட்டோன்னு இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, எங்க நம்ம என்ன தப்பா பேசுறாங்க, நான் இறங்கிறேன், உட்காந்துக்கோங்க, நான் நடக்கிறேங்க அப்படின்னு. ஓகே, திரும்பவும் 10 அடி தூரம் போயிருப்பாங்க. கடைசியா ஒருத்தர் வந்தாரு. அவர் என்ன கேட்டாரு தெரியுமா? அவர் என்ன கேட்டிருப்பாரு, ஏப்பா உன் ஒய்ஃப் பாவம்பா, அவங்க நடக்க வச்சு நீ ஏறி போறியப்பா அப்படின்னு கேட்டிருப்பாரு. கொடூரமானவனா நீ அப்படின்னு கேட்ட உடனே அவர் பார்த்திருக்கிறாரு. சரி 2 பேருமே நடந்து போகணும். திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, முத மாதிரி 2 பேரும் நடந்து இருக்காங்க. கழுதை தனியா என்ன பண்ணிருக்கு, கூட கூட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் தூரம் இன்னொருத்தர் வந்திருக்காரு. வந்த உடனே ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டா தெரியுமா? அவரும் கேட்டிருப்பாரு. ஓகே, இந்த மாதிரி மாத்தி கேட்டுட்டே இருந்திருப்பாங்க. கண்டிப்பா. சோ இப்படிதான் இல்லையா? அதாவது யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை கொள்ள, நம்ம என்ன யோசிச்சுட்டு போகணுமோ அதை நம்ம செஞ்சே ஆகணும்ன்ற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன பார்ப்பாங்கன்ற எண்ணம் நமக்கு தேவை கிடையாது அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்ப ஆளுதர்சனம் பார்க்கலாம்.
சுகமென்னாலும் நீயே தாயே. சிறப்பான ஆலை தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நம்ம சூப்பரா தொடங்கிட்டோம். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்றத எண்ணத்தை நம்ம தவிர்த்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு டாபிக் எப்படிப்பட்டதை நமக்கு அமைய போகுது? ஸோ இன்னைக்கான சிந்தனையும் அதுதான். ஓகே, அதனாலதான் அந்த ஒரு கதை மேபி தெரிஞ்ச கதையா இருக்கலாம் நிறைய பேருக்கு. இருந்தாலும் அதை சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் அந்த அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இல்லாமல் பிறரை குறித்து எந்தவித கவலையும் ஐயமும் இல்லாமல் எனக்கு தெரியும் நான் யாருன்னு, என்னுடைய பாதை என்னங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற வழியில நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமே. ஆனால் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப இதை சொல்லும்போது நோ யுவர் வேல்யூஸ், உங்களுடைய வேல்யூ என்ன, என்னுடைய மதிப்பீடுகள் என்ன, அதுதான். நான் உண்மையை பேசக்கூடியவனா இருப்பேன், எனக்குள்ள 1000 மதிப்பீடுகள் இருக்கு. நம்ம என்னன்னா அந்த மதிப்பீடுகளை பெருசா நம்ம ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. இது நம்ம உண்மையா சொன்னா இவங்க என்ன நினைப்பாங்க. நம்ம இந்த ஒரு அலுவலகத்துல கூட நடக்கும் சில நேரங்கள்ல சில உண்மைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், அதை இன்னொருத்தர் பொய்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 4 பேர் மத்தியில ஒரு பெரிய ஆள் சொல்லுவாங்க. அப்ப நம்ம அதை உடனே போய் இல்ல நீங்க சொல்றது பொய்ன்னு சொல்றது யோசிப்போம். ஏன் அப்படின்னா என்னுடைய மதிப்பீடுகள் உண்மையை சொல்வது. ஆனா இவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி நான் சொல்லிட்டா என்ன நினைப்பாங்க. அப்ப அந்த இடத்துல உண்மையை நம்ம என்ன பண்றோம், சொல்லாம விட்டுறோம், நம்மளுடைய மதிப்பீடுகளை இழந்து விடுகின்றோம். சொல்லும்போது நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு முறை அலுவலகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, அது ஒரு டஞ்சனான ஏரியா, ஒரு மார்க்கெட் ஏரியா. அப்போ 2 பக்கமும் வண்டி வந்து நின்றுச்சு, பயங்கரமா ஜாம் ஆகி நின்றுச்சு. இப்போ டிராபிக் அதை யாரு சரி பண்றதுல, நானும் வண்டியில நிக்கிறேன், எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி மூவ் ஆகும்னே அது தெரியாத அளவுக்கு இடிச்சுக்கிட்டு நிக்குது. அப்ப அந்த இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரி, அதாவது போக்குவரத்து காவல்துறை, ஒரு டிராபிக் போலீஸ் ஒருத்தர், அவரும் பைக்ல வந்தவர் தான், அங்க இருந்தவர் கிடையாது. அவர் டக்குன்னு அவர் பைக்கை ஸ்டாண்ட் போட்டு ஓரமா நிறுத்தினார். உடனே வந்தாரு, எந்த வண்டி தவறாக ஏறி வந்துச்சோ அந்த வண்டி முன்னாடி மறிச்சு நின்னுக்கிட்டு இவர் என்ன பண்ணார், மற்ற வண்டி கரெக்டா என்ன பண்ணார், நீ கொஞ்சம் முன்னாடி போ பின்னாடி வான்னு சொல்லி ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டாரு. நானும் கிளியர் ஆகிறதுக்கு எல்லாருமே பொறுமையா நின்று போனாங்க. அப்போ கடைசியா வந்து அந்த கூட்டத்துல சேர்ந்த ஒருத்தர், அவர் வந்து பார்த்துட்டு, பாரு இவ்வளவு பெரிய டிராபிக், அந்த போலீஸ்கார பாரு நடுவில் நின்று வழியை மறைச்சிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். நான் ஆமா சொன்னேன், சார் இதோட பெரிய டிராபிக் இருந்துச்சு, இவர் வந்துதான் இப்ப கிளியர் பண்ணி விடுறாரு, அவர் காதல கீழ விழுந்துற போகுது சார். சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, சில விஷயங்கள் நம்ம பாக்குறத மட்டும் வச்சு இப்ப ஒருவேளை இந்த நபர் சொன்ன விஷயம் அந்த காவல்துறை அதிகாரி காதல விழுந்து, இப்ப நானே இதை செய்யறேன் நீ இப்படி சொல்றியான்னு போயிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும். கண்டிப்பா. அப்போ நம்ம மத்தவங்க என்ன சொல்றாங்க காது கொடுத்து கேட்க தேவை. என்னுடைய வேல்யூஸ், என்னுடைய மதிப்பீடுகள் என்ன, அந்த மதிப்பீடுகளின்படி நான் வாழ வேண்டும். கண்டிப்பா கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும், ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும், ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார், அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார்.
ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். இறையேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, மாதாட்டினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிறு மிக சிறப்பானது ஞாயிறாக இருக்க காரணம், ஒரு மகிழ்ச்சியின் ஞாயிறாக நமக்கு இது இருக்கிறது. என்னதொரு மகிழ்ச்சி! கடந்த 2 வாரங்களிலுமே நாம் ஊதா நிறத்தினுடைய மெழுகுதிரிகளை ஏற்றினோம். ஆனால் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிற மெழுகுதிரிகளை ஏற்றுறோம். அதற்கு அன்பு என்கின்றார்கள். என்ன அன்பு? இறைவனுடைய அன்பு. ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். திருவருகை காலத்திலே நாம் மீண்டும் மீண்டுமாக மாற்றத்தை நோக்கி புது வாழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற நமக்கு இறைவன் அன்பை தருகிறார். எதற்கு என்றால், நாம் தொடர்ந்து பயணிக்க நமக்கு தேவையானது அன்பு என்கின்றார். அன்பால் தான் நாம் பலவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும், விட்டு கொடுக்க முடியும் என்கின்ற மைய சிந்தனையாக இந்த ஞாயிறு வழிபாடு நமக்கு இருக்கிறது. இந்த ஞாயிறு வழிபாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் எண் 146. இந்த திருப்பாடல் 10 வசனங்களை கொண்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு வசனமுமே மகிழ்ச்சி அடிப்படையாக கொண்டதாகவும், இறைவனை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் நம்மை சரியான வழியில் நடத்தி செல்ல மாட்டார்கள். மாறாக இறைவன் என்கின்ற தலைவன் மட்டுமே நம்மை நல்ல வழிக்கு, உண்மையான வழிக்கு நம்மை அழைத்து செல்வார் என்பதை எடுத்து காட்டுவதாக இந்த திருப்பாடல் நமக்கு அமைகிறது. மகிழ்ச்சியினுடைய உச்சத்திலே நாம் அன்பை பெறுகிறோம். மகிழ்ச்சியினுடைய உச்சத்திலே நாம் இரக்கத்தை பெறுகிறோம். மகிழ்ச்சியினுடைய உச்சத்திலே நாம் மன்னிப்பை பெறுகிறோம். ஆனால் இது அனைத்தையும் விட அன்புதான் நம்மை இன்னும் அதிகமாக இறைவனை அறிய நமக்கு அழைப்பு விடுக்கிறது. காரணம், இறைவன் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் இயக்குகிறார், வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான திருப்பாடலாக இது இருக்க காரணம், இந்த திருப்பாடலுடைய 5 புத்தகங்களில் இது கடைசி புத்தகமாக இருக்கிறது. மகிழ்ச்சியின் புத்தகமாக இருந்து இந்த திருப்பாடல் நமக்கு அமைகிறது. இதை படிக்கிற ஒவ்வொருவருமே இறைவன் நிச்சயம் நம்மை அன்பு செய்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறார், நாம் அவருடைய மக்களாக கண்டிப்பாக வாழ வேண்டும். அப்படி வாழுகிற பொழுதுதான் நாம் இறைவனை அடைய முடியும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுவதாக இந்த திருப்பாடல் அமைகிறது. ஒவ்வொரு வசனமும் மகிழ்ச்சியையும் அன்பையும் மீண்டும் மீண்டும் தந்து கொண்டே இருக்கிறது. இதை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கும் இதை நாம் பகிர வேண்டும் என்கின்ற அடிப்படை காரியத்தையும் கூட இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை, இயேசுனுடைய பிறப்பிற்கு மிக அருகில் இருக்கிற இந்த ஞாயிறு தான் நமக்கு அன்பை வெளிப்படுத்துகிறது என்று நாம் பார்த்தோம். அப்படி என்றால் நமக்கு தருகின்ற பாடம் என்ன? நல்லதொரு கிறிஸ்தவளாக இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அன்பை வெளிக்காட்டும் மக்களாக, இறைவனை மகிமைப்படுத்த, இறைவனுடைய புகழ்ச்சி மற்றவர்களுக்கு காட்ட அன்பை வெளிப்படுத்தும் மக்களாக நாம் வாழ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்பு செய்கின்றோமா? ஏற்றுக்கொள்கின்றோமா? கடவுள் கொடுத்த அன்பு நமக்கு உண்மையிலும் பயன்படுகிறதா? சிந்திப்போம். ஏனென்றால் இயேசுனுடைய பிறப்பை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நமக்கு இந்த திருப்பாடல் கொடுத்திருக்கின்ற அழைப்பு மிக பெரியது. கடவுளை நாம் நமதாக்கி கொள்ள நாம் அவரை புகழ வேண்டும். தேவைகளை மட்டுமே மீண்டும் மீண்டும் கேட்பதால் என்ன பயன்? இறைவனுக்கு தெரியாதா நமக்கு என்ன தேவை என்று? இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோம்? அன்பின் மனநிலையில் இருந்தால்
நாம் பெற்றும் கொள்ளுவோம், கொடுத்தும் வாழுவோம். இறைவன் நம்மை கொடுக்க அழைக்கிறார். இறைவன் ஒருவரே வாழ்த்த பெறுவாராக. ஜெபிக்கலாம். அன்பு இறைவா, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு அன்பை பயிற்றுவிக்கிறீர். உம்முடைய மகிழ்ச்சிகரமான அன்பு எங்களை மற்றவர்களிடத்திலே அந்த அன்பை பகிர, நாங்கள் விட்டு கொடுத்து வாழ, நாங்கள் பகிர்கின்ற அன்பால் எங்களுடைய உறவு வளர, உம்முடைய எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாங்கள் பயணிக்க ஆசீர்வதிப்பதாக. நீரே உடனிருந்து எங்களை வழிநடத்துவீராக. ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பிறரை குறித்து கவலைப்படாமல் நாம் மனதிற்கு உண்மையானவர்களாக வாழ என்ன செய்ய வேண்டும், அதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன செய்ய சொல்றாங்க? அடுத்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா, இவங்களுடைய வார்த்தைக்காக நான் வெயிட் பண்ணணும், இவங்க சொன்னாதான் இந்த நான் செய்யணும், அப்பதான் இது எல்லாமே சரியா இருக்கும், இல்லைன்னா இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நேரங்கள்ல நமக்கு தோன்ற ஒரு நல்ல விஷயத்த கூட நம்ம செய்யாம இருப்போம். ஸோ அப்படி நம்ம செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. யாரோட செயலுக்காகவும் நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இது சரின்னு தோணுதா, அந்த பாதையில நீங்க போங்க, அந்த வேலையை நீங்க கரெக்டா செஞ்சு முடிப்பீங்கன்ற கான்ஃபிடென்ட் உங்க மேல உங்களுக்கு இருக்குன்னா அதை நீங்க இறங்கி செய்யுங்க. கரெக்டான வார்த்தை அந்த கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட் இல்லாததுனால தான் பல நேரங்கள்ல இல்ல இது எங்க அம்மா சொல்லட்டும், இது எங்க அப்பா ஏன் அப்படின்னா அதுலயும் ஒரு சுயநலம் இருக்குது. ஒருவேளை அது சொதப்பிக்குச்சுன்னா யார் மேல பழிய போட்டுறலாம், நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம், இன்னொருத்தருடைய அனுமதிக்காக காத்திருக்கிறோம். நமக்கு மேல நமக்கு நம்பிக்கை இல்ல. சோ அப்ப நாம் நம்பிக்கையோடு செயல்படுகின்ற பொழுது நாம் உண்மையாக வாழ முடியும். சூப்பர். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். டிசம்பர் 14. புனித சிலுவை யோவான். ஸ்பெயின் நாட்டின் ஹோந்திவேரஸ் பகுதியில் வாழ்ந்த கொன்சாலோ தே எப்பாஸ், கேத்ரின் அல்வாரஸ் பெற்றோருக்கு கிபி 1542 ஆண்டு ஜூன் 24 பிறந்தார் சிலுவை யோவான். வறுமையின் காரணமாக தன் கல்வியினை பாதியில் நிறுத்திய இவர் மெடினோவில் இருந்த மருத்துவமனை ஒன்றில் 7 ஆண்டுகள் பணி செய்து தன் பெற்றோருக்கு உதவிகள் செய்தார். யோவான் தே எப்பாஸ் அல்வாரஸ் என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி கார்மெல் சபையில் சேர்ந்து கிபி 1563 ஆண்டு பிப்ரவரி 24 துறவற உடையணிந்தார். புனித மத்தியாவின் யோவான் என்ற பெயரை தேர்ந்து கொண்ட இவர் சலமன்கா பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் மற்றும் இறையியலை கற்று கிபி 1567 ஆண்டு குருவாக அருட்பொழிவு பெற்றார். புனித அவிலா தெரசாவினை பின்பற்றி கார்மெல் சபை குருக்களை சீர்திருத்திய இவர் கிபி 1568 ஆண்டு நவம்பர் 28 கார்மேல் சீர்திருத்த சபையின் முதல் இல்லத்தினை தொடங்கினார். கார்மெல் சபையின் சீர்திருத்தத்திற்கு உட்பட்ட சில குருக்கள் ஏழ்மை நிலையும் விதிமுறைகளும் கடுமையாக இருப்பதாக கூறி எதிர்க்க கிபி 1577 ஆண்டு அருட்தந்தை யோவான் குற்றவாளியாக தீர்ப்பிடப்பட்டு தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டார். 9 மாதங்கள் சிறையில் இருந்த அருட்தந்தை சிலுவை யோவான் தன் இறை அனுபவங்களை கார்மெல் மலையேற்றம், ஆன்மாவின் இருண்ட இரவு, ஆன்மீக சங்கீதம், அன்பின் உயிர்ச்சுடர் என்னும் 4 நூல்களை எழுதினார். அன்பு செய்யும் ஆன்மா ஆண்டவரை சிறைபிடித்து வைக்கும், தம் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் என்று மொழிந்த சிலுவை யோவான் ஆண்டவரின் திருச்சிலுவையினை பற்றியவாறு கிபி 1591 ஆண்டு டிசம்பர் 14 விண்ணகமடைந்தார். கார்மேல் சபையில் சீர்திருத்தம் செய்ததற்காக தன் துறவிகளால் 2 முறை சிறையில் அடைக்கப்பட்டு துன்புற்ற அருட்தந்தை சிலுவை யோவானை
திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்பர் கிபி 1726ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் நாள் புனிதராக உயர்த்த திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். புனித சிலுவை யோவான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கார்மெல் சபையின் இருபால் துறவிகளுக்காகவும் அவர்களது பணிவாழ்விற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மற்றவர்கள் என்ன சொல்வாங்க அப்படின்ற எண்ணத்தை நம்ம தவிர்த்து நமக்குள் என்ன தோணுது அப்படின்றதுக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா நம்ம என்ன செய்யணும்? ஸோ அடுத்ததா நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு பிறரை பற்றி கவலைப்படாமல் வாழ செய்ய வேண்டிய செயலை என்ன சொல்றாங்கன்னா, செட் யுவர் கிளியர் பவுண்டரிஸ். என்னுடைய எல்லை கோடு என்ன அப்படின்னுட்டு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், ஒரு கோட்டை குறுக்க போட்டு தாண்டி நீ வரக்கூடாது, உன் கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன். ஸோ பேச்சா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்வது போல. ஸோ என்னுடைய வாழ்வின் எல்லை எது, நான் எந்த அளவுக்கு இறங்கி நான் மன்னிப்பு கேட்பேன், அந்த லெவலில் நம்ம என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம சில நேரங்கள் சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாங்குன்னு இறங்கி போய் அவங்கள பார்த்தாலே நமக்கே பலான்னு சொல்லிட்டோட ரெண்டு அரைஞ்சு ஏன்பா இப்படி இருக்கீங்க கேட்கறதுக்கு தோணும் இருக்கு இல்லையா. ஸோ அப்படியெல்லாம் இல்லாம இது என்னுடைய லெவல். நான் என் மேல தப்பு இருந்தா நான் மன்னிப்பு கேட்பேன். ஓகே, என் மேல தப்பு இல்லையா, எனக்கு அந்த உறவு வேண்டுமா, ஒருவேளை அதை மன்னிப்பு கேட்டு அதை சரி செய்ய முடியும்னா நான் ஒரு ரெண்டு தடவை மன்னிப்பு கேட்டு சரி செய்து கொள்வேன். ஆனா என் மேல தப்பே இல்லாம நான் எல்லா நேரமும் என் மேலதான் தப்பு நான் என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஸோ அப்போ இந்த பவுண்டரி லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பவுண்டரி லைனை செட் பண்ணா தான் இன்னொருத்தவங்க லைஃப்ல சும்மா வந்து நீ அதை செய்ய, நீங்க இதை யாரும் சொல்றதுக்கு நம்ம அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பவுண்டரி லைன் ஒரு டைம் வந்து சொல்றாங்க, அந்த டைம் சொல்லும் போதே என்னோட லைஃப் எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு நீ போப்பா, நம்ம சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் நமக்கு வேணும். அதை நம்ம சொல்லிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண மாட்டாங்க. அதுதான் அந்த பவுண்டரி லைன். இல்ல அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நாம் என்ன செஞ்சாலும் நம்ம என்ன செய்யறோம் எட்டி பார்த்து அதுல ஒரு 1008 குறைகளை செய்து நம்ம வாழ்க்கையில முன்னேறி செல்கின்ற பொழுதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தடை போட்டுட்டே இருப்பாங்க. சோ அப்போ அந்த பவுண்டரி லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர். தொடர்ந்து பேசலாமே, படுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு மனவியல் ப்ரொஃபஸரு செயல்பாட்டுக்காக செயல் காட்டுக்காக மாணவர்களை கூடி வர வச்சாரு. ஒரு பெண் எலிய நடுவில் வச்சாரு, ஆண் எலிய அந்த பக்கம் வச்சாரு, சாப்பாட்டு தட்டை இந்த பக்கம் வச்சாரு. ஒரு பெண் எலிய நடுவில், ஆண் எலிய அந்த பக்கம், சாப்பாட்டு தட்டை இந்த பக்கம் வச்சாரு. இப்ப இந்த பக்கத்து சாப்பாட்டு தட்டில் ஒரு துண்டு கேக்கு வச்சாரு. உடனே அந்த பக்கமா இருந்த ஆண் எலி நடுவில் இருக்கிற பெண் எலியை திரும்பி கூட பார்க்காம இந்த பக்கமா வந்துச்சு, இந்த பக்கமா வந்து அந்த கேக்கை தின்னுட்டு போயிடுச்சு. அடுத்து தட்டில் ஒரு பிரெட்டு துண்டை போட்டு வச்சாரு. உடனே அந்த பக்கமா இருந்த ஆண் எலி இந்த பக்கமா வந்து பிரெட்டு துண்டை தின்னுவிட்டு போயிடுச்சு. நடுவில் இருக்கிற பெண் எலியை திரும்பி கூடவே பார்க்கல. அப்புறம் வகை வகையாக தீனி பண்டங்களை தட்டில் நிரப்பி வைக்க, அதுவும் சமத்தா வந்து அந்த பக்கம் இருந்து வந்து நிதானமாக இந்த பக்கம் வந்து இதை தின்னு விட்டு நடுவில் ஒரு ஜந்து இருக்குதே, பெண் ஜந்து அப்படிங்கிறதோட கண்டுக்காம போயிடுச்சு. இதையெல்லாம் உற்று காட்டி முடிவுரைக்கு வந்தாரு மனவியல் ப்ரொஃபஸரு. பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த ஆண் எலிக்கு இந்த பெண் எலியை விட உணவு தான் முக்கியம்னு தெரியுது இல்லையா? அனைவரும் ஆமோதித்து குறித்து கொள்ள கடைசி பெஞ்சு மாணவன் கைதூக்கி சொன்னான், சார், அந்த பெண் எலிய நீங்க ஏன் மாத்தி பார்க்க கூடாது? முடிவுக்கு வந்த முடிவுரை மேல் ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டான் அந்த மாணவன். ஒருவேளை நடுவில் இருக்கிற அந்த பெண் எலி அந்த ஆம்பளை எலியோட பொண்டாட்டி எலியா இருந்துச்சுன்னா, பாவம் அந்த ப்ரொஃபஸரு வேலையை விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டாராம். கேள்விப்பட்டேன். சாப்பிட்டுக்கிட்டு இருந்த புருஷன் கேட்டானா, காலண்டர்ல என்னடி அப்படி பார்த்துக்கிட்டே நிக்கிற, பள்ளி விழுந்த பலன் பார்க்குறேங்க. பள்ளி எங்கடி விழுந்துச்சு? நீங்க சாப்பிட்ற சாம்பார்ல தான். அடி பாவி. கணவன் மனைவி கிண்டல்கள் காலாகாலத்திற்கும் நிலைக்கும். மணமேடையில் மணமகனுக்கு கொடுக்கப்படும் கடைசி வார்னிங், பொண்ணை கூப்பிடுங்கோ, நல்ல நேரம் முடிய போகுது. புருஷனுக்கு இருக்கிற பசி அப்பவே போயிருமா. பொண்டாட்டிக்கிட்ட இருந்து இந்த வார்த்தை வரும்போது, சாப்பிட்டு முடிங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
கணவன் மனைவிக்கு குழந்தை பிறப்பது இயல்பு, ஆனால் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் குழந்தையாவது வரம். என்னங்க எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்னு டிவியில வருதே, அப்படின்னா என்னங்க? அது வேற ஒண்ணும் இல்லடி. நீ கோபத்துல பூரிக்கட்டையை எடுத்து என் மேல எரியும் போது அது தெருவில் போறவங்க மேல படுதில்ல, அதாண்டி செல்லம் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படிங்கிறது. இப்படி ஒரு ஜபம். கடவுளே, புருஷன் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ற மனைவி வேணும்னு நான் கேட்கல, புருஷன் சாப்பிட்றது மாதிரி சமைக்கிற ஒரு பொண்டாட்டி வேணும்னு தான் கேட்குறேன். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்றைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் மற்றவங்கள பற்றி கவலைப்படாமல் நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி அதில் அடுத்ததாக என்ன செய்ய சொல்கிறாங்க? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவர்களை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவன் என்ன நம்மளுடைய வேலையை பற்றி என்ன குறை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் நம்ம மற்றவர்களுக்காகவே வாழ்வோம். ஸோ அப்படி நம்ம வாழாமல் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் மாதிரி நான் வாழணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம என்னதான் நல்லா செஞ்சாலும் நமக்கு நல்ல பேர் கிடைக்காது. ஸோ நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம இறங்கி போய் அவங்களுக்காக வேலை செய்யணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா குறை சொல்லக்கூடிய வாய் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உலகாலும் இறைவன் இயேசு கிறிஸ்து அவரே இங்க மனிதனா பூமிக்கு வந்தும் கூட அவரை குறை சொல்றதுக்கும் ஆட்கள் இருக்கத்தான் செஞ்சாங்க. நன்மைகள் செஞ்சாரு, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. ஆனா அந்த விஷயத்துல எப்படி அவர்கிட்ட குறை கண்டுபிடிக்கலாம், எதுல அவரை மாட்டி விடலாம் அப்படின்னு தான் கூட்டம் இருக்க செஞ்சு. ஒருவேளை அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா புதுமை செய்யறதுலயும் மக்களுக்கு நல்லது செய்யறதுலயும் பதிலா இந்த மக்களுக்கு நான் நல்லவன் நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா இருந்திருக்கவே மாட்டோம். அவர் கொடுக்கப்பட்ட பணியும் அவர் என்ன பண்ணிருக்க மாட்டார், செஞ்சிருக்க முடியாது. ஸோ அப்போ அவருடைய கோல் கரெக்டா இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் குறை சொல்றோம், குறை சொல்லிட்டு தான் இருப்பான். அந்த படுத்த படுக்கையா இருந்த நபரை ஓய்வு நாள்ல சுகப்படுத்துகின்ற பொழுது சொல்றப்போ ஓய்வு நாள்ல வேலையே செய்யக்கூடாது, நீங்க எப்படி செய்யறீங்களே அப்படின்னு குறை சொன்னாங்க. அங்க ஒரு புதுமை நடந்திருக்கு, ஒருத்தனுக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு இவங்க செஞ்சது ஓய்வு நாள்ல போய் வேலை செஞ்சிடும். அப்ப அவர் சிம்பிளா கேட்டாரு, சரிப்பா ஓய்வு நாள் அன்னைக்கு உன் மாடோ இல்லை உன் பிள்ளையோ கிணத்துல வந்துச்சுன்னா சரிப்பா நாளைக்கு போய் தூக்கிக்கலாம்னு அசால்ட்டா இருப்பீங்களா? அப்ப மட்டும் என்ன பண்ணுவோம், போய் தூக்கவில்ல அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஸோ இதுதான் வாழ்க்கைலாம் குறை சொல்லக்கூடிய வாழ்க்கைனா சில அடிகள் விழும் அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா அதை கண்டுக்க கூடாது. சூப்பர், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். படுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் பல்வேறு பரிமாணங்களை, அவரது நல்ல பண்புகளை, அவரது இயல்புகளை, சிறப்புகளை, தனித்துவங்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். நேற்று பாம்பை பாராட்டி இயேசு என்னும் தலைப்பில் இயேசு பாம்பை முன்மதி உடைய விலங்கு என்று பாராட்டின என்பதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்று இன்னும் ஒருபடி சற்று மேலே சென்று இயேசு பாம்பை இன்னும் உயர்த்தி பேசுகிறார். விவிலியம் பாம்பை சூழ்ச்சிமிக்க ஒரு விலங்காக காட்டுகிறது. தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரையில் அரக்கப்பாம்பு, சூழ்ச்சிமிக்க பாம்பு, அது அழகின் அடையாளமாக இருக்கிறது. இறைவாக்கினர்கள் பாம்பை எதிர்மறையாக பேசினார்கள். பாம்பை பாராட்டி பேசிய ஒரே ஆளுமே இயேசு மட்டும்தான். மத்தேயு 10:16 இயேசு கூறுகிறார், பாம்புகளைப் போல் நீங்கள் முன்மதி உடையவர்களாக இருங்கள் என்று பாம்பை சீடர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தருகிறார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் 3:14 இயேசு இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்லுகிறார். 3:14 பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். இதனுடைய பின்புலம் நமக்கு தெரியும். எண்ணிக்கை நூல் 21 அதிகாரம் 8-9 நாம் வாசிக்கிறோம். கொள்ளிவாய் பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடவுள் மோசையிட்டு சொல்கிறார், கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த நிகழ்வை மேற்கோள் காட்டி இதனை தனக்கு ஒரு முன்னடையாளமாக காட்டுகிறார். பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாக வாழுங்கள் என்று சீடர்கள் சொல்லிய இயேசு இப்பொழுது என்ன சொல்கிறாரு, இந்த பாம்பு எனக்கே முன் அடையாளமாக இருக்கிறது. பாலை நிலத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். எனவே பாம்பை இங்கே இயேசு தமக்கு ஒரு முன் அடையாளமாக மாற்றிவிட்டார். அந்த பாம்பை பார்த்த அனைவரும் உயிர் பிழைத்தார்கள், என்னை உற்று நோக்குகிற அனைவரும் மீட்படைவார்கள் என்று தனக்கே மெசியாவுக்கே முன்னடையாளமாக
பாம்பை இயேசு உயர்த்தி விட்டார். அருவருக்கத்தக்க சூழ்ச்சிமிக்க ஒரு விலங்கு என்று கருதப்பட்ட ஒரு விலங்கை இயேசு தனக்கே முன்னடையாளம் மாற்றி பெருமைப்படுத்தி விட்டார். இதுதான் இயேசுவின் ஆளுமை. எல்லோரும் அருவருக்கின்ற ஒரு மனிதரை, ஒரு பொருளை, ஒரு விலங்கை இயேசு மாற்று பார்வையில் பார்க்கிறார், பரிவின் பார்வையில் பார்க்கிறார். அவரது பார்வையில் பாம்பு கூட மதிப்புக்குரியதாக இருக்கிறது. இயேசுவை போல நாமும் எல்லோரையும் மதிப்போடு, மாண்போடு, பரிவோடு பார்ப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நம்மளை பற்றி யார் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா நம்ம எதை பத்தி கவலைப்படவும் இருக்கோம். அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்க? இதுக்கு நாம் மற்றவரை பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கையை வாழ்வதற்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ். கண்டிப்பா. ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு திரைத்துறை நடிகர் நினைக்கிறேன், எனக்கு டக்குன்னு யாருங்கிற ஞாபகம், அந்த கண்டென்ட் ஞாபகம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க, உங்களை இவ்வளோ பேர் வந்து குறை சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அவங்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்க அப்படின்னா அவர் சொன்னார், இல்லைங்க எனக்கு செய்கிறதுக்கு 1000 வேலை இருக்குன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதுதான் நம்ம இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். நம்மளை குறை சொல்கிறதுக்கு 1000 பேர் இருந்தாலும், நம்மகிட்ட கேள்வி கேட்கறதுக்கு 1000 பேர் இருந்தாலும், எந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேணும், எந்த கேள்விக்கு பதில் சொல்ல தேவையில்லைங்கிற நமக்கு என்ன பண்ணுவோம் தெரியும். அப்ப அந்த நேரத்தில் உட்காந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னோட இலக்கு என்ன, என் நோக்கம் என்ன, எனக்கு என்ன செய்யறதுக்கு 1000 வேலை இருக்குது, அந்த வேலையில தான் நான் கவனத்தை செலுத்தினவே தவிர, ஐயோ என்னை இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி சொல்லிட்டாங்க, என்னை எழுத்து வீட்டுக்காரங்க இப்படி சொல்லிட்டாங்க, ஒரு விளம்பரம் இருக்கு இல்லையா, எழுத்து வீட்டுல இருக்கு, மேல் வீட்டுல இருக்கு, உங்க வீட்டுல இருக்கான மாதிரி எந்த வீட்டுல யாருனாலும் குறை சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு செய்வதற்கு 1000 வேலைகள் இருக்கு. சூப்பர். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல், மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படாமல், நாம் நம் வாழ்க்கையை வாழ்வதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, பல நேரங்களில் நம்ம எப்படி தான் இருப்போம், எனக்கு ஒன்றுமே தெரிலப்பா, இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது, இந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யலைன்னா மற்றவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே நம்மளால் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் நம்ம இருப்போம் இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து உடைச்சிட்டு நம்ம வெளியில் வரணும் அப்படின்றாங்க. எனக்கும் எல்லாம் தெரியும், நானும் எல்லாவற்றையும் தகுதியானவன் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்து கொள்ளும் பொழுது நம்மளை யாருமே மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ நாம் அவங்களை மிதிச்சுட்டு மேலே போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற. கண்டிப்பாக நாம மிதிக்கிறோம் இல்லையோ, ஆனால் நம்மளை மற்றவங்க மிதிக்காமல் நாம் பார்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அதுக்கு இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், என் மேல இருக்கக்கூடிய சுய நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசிரியர் வரப்பிரசாதம் சொல்லுவார், கடவுள் மனுஷனை படைக்கும் போது ஒரு டப்பா நிறைய மூளை, ஒரு டப்பா நிறைய களிமண் வச்சிருந்தா உனக்கு மூளை, உனக்கு களிமண் யாரையும் படைக்கவே இல்லை. ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். வாழ்வில் ஒரு முறை கூட சிரிக்காமல் இறந்து போகக்கூடிய ஏழையும் கிடையாது, வாழ்வில் ஒரு முறை கூட நொந்து அழாமல் சாகக்கூடிய பணக்காரனும் கிடையாது. அப்போ எல்லாருக்கும் வாழ்க்கை ஒண்ணு போலதான் இருக்கும், அவங்களுடைய திறமைக்கு ஏற்றார்கள். அப்போ அந்த திறமையை முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தெடுக்கின்ற பொழுது பிறர் என் லைஃப்ல வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஆட்சி செய்ய மாட்டாங்க. இதை செய் அதை செய்ய என்னை வந்து நம்ம கழுதை மேய்ப்பது போல, மாடு மேய்ப்பது போல, ஆடு மேய்ப்பது போல இன்னொருத்தங்க என்ன பண்ண மாட்டாங்க, மேய்க்க மாட்டாங்க. கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து. மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனிதராகிய நம் ஒவ்வொருவருக்கும் சாதனைகளை படைக்க மிகவும் ஆற்றல் உண்டு. அதற்காகவே பல முயற்சிகளை நாம் எடுக்கின்றோம். அவ்வாறு சாதனைகளை படைக்கின்ற போது எது சிறந்த சாதனை என்று அதை அளவிட்டு சொல்வதிலே தான் ஒரு சிக்கல் இருக்கிறது. ஒரு சிலருக்கு பெரிய காரியங்களை சாதிப்பது சாதனையாக இருக்கலாம், இன்னும் ஒரு சிலருக்கு மிகச்சிறிய காரியங்களை செய்வதே சாதனையாக இருக்கலாம். எனவேதான் இந்த சூழ்நிலையிலே கிளார்க் என்ற அறிஞர் இப்படி ஒரு அழகான சொற்றொடரை நமக்கு இன்று தருகிறார். If I cannot do great things, I can do small things in a great way. அதாவது, நான் மிகப்பெரிய செயல்களை செய்ய முடியாவிட்டாலும் மிகச்சிறிய செயல்களை மிகச்சிறப்பாக செய்ய முடியும். பாருங்கள், இங்கே கிரேட் திங்ஸ் அண்ட் கிரேட் வே, இந்த இரண்டையும் நாம் முன்வைத்து பார்க்க வேண்டும். நம்மிலே பல பேருக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு, திறமை உண்டு, வசதி வாய்ப்புகள் உண்டு. எனவே பெரிய பெரிய சாதனைகளை அவர்கள் படைக்கலாம், பல காரியங்கள் செய்யலாம்.
ஆனால் ஒரு சிலருக்கு மிகச்சிறிய காரியங்களை மட்டும்தான் செய்கின்ற வாய்ப்பு இருக்கும். உதாரணமாக மாற்றுத்திறனாளிகளை எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்மை போல அவர்களால் ஓட முடியாது, பல காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் இருந்த இடத்திலேயே ஒரு சில காரியங்களை செய்ய முடியும். இங்கே அந்த பெருமை என்பது, பெரிது என்பது, மகிழ்ச்சி என்பது, சிறப்பு என்பது எதிலே அடங்கியிருக்கிறது? நான் மிகப்பெரிய செயல்களை செய்ய முடியாவிட்டாலும் மிகச்சிறிய செயல்களை சிறப்பாக செய்ய அங்கேதான் முக்கியத்துவம். ஏதோ நானும் பேருக்கு செய்தேன் என்று இல்லாமல் நான் செய்யக்கூடிய சிறு சிறு காரியங்களை கூர்ந்து கவனித்து மிக சிறப்பாக நாம் அதை செய்யும்போது நானும் பெரியவன்தான், ஐ ஆம் ஆல்சோ கிரேட், ஏனென்றால் இந்த சிறிய செயலை நான் செம்மையாக செய்திருக்கிறேன் என்று. இந்த இரண்டுமே நமக்கு மன நிறைவை கொடுக்கும். பெரிய செயல்களை செய்வது, சிறிய செயல்களை சிறப்பாக செய்வது. எனவே எந்த வழியிலானாலும் மனநிறைவோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மற்றவர்களை பற்றி நம்மளுக்கு கவலைப்படாம நமக்குள் இருக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வச்சு நம்ம எப்படி வளர்த்து கொள்ளணும் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா எப்படி பண்ணணும்? ஸோ அடுத்ததா நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு பிறரை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் பீப்புள்ஸ், எதிர்நிலை எண்ணம் கொண்ட மனிதர்களை விலக்கி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, சில நேரங்கள் நாம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்போம், ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கான்ஃபிடென்ட்டா என்ன பண்ணுவோம், உடைக்கிறதுனே. சில நம்முடைய குடும்பங்கள்லாம் இது யதார்த்தமாக நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். சில பேர் நம்முடைய பெரியவங்களாக இருப்பாங்க, இல்லை நம்ம சக வயசில் கூட இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டணும், இந்த தடவை நான் போல்டாக போய் கேட்க போகிறேன் அப்படின்னு மைண்ட் செட்டில் நம்ம இருப்போம். அவங்க திடீர்னு வந்துட்டு அவங்கள்ட்டலாம் கேட்டுறாதா, டென்ஷன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, பயங்காட்டி விட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம கேட்கணும்னு நினைச்சு தைரியத்தோடு ப்ரிப்பேர் ஆன ஒரு விஷயத்த கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போ இந்த நெகட்டிவ் பீப்புள், எதிர்நிலை எண்ணம் கொண்ட மனிதர்கள், நான் முன்னோக்கி போறேன் ஆனால் அவங்க ஏதோ என்னை பயங்காட்டுறாங்க, இல்லை ஏதோ என்னை வந்து சொல்லி தடங்களை ஏற்படுத்துறாங்க. அதாவது இதில் ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒன்று இருக்குது. அதாவது உண்மையாகவே என் மீது அக்கறை கொண்டு உண்மையாகவே அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்து சொல்றவங்க என்னை பயங்காட்ட மாட்டாங்க, தைரியமா போகணும், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி விஷயங்கள் இருக்கு, இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது திட்டமிடல் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, அது வேற. ஆனா அந்த மாதிரியான ஐடியாஸ் எதுவும் சொல்லாம இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் சொல்லக்கூடிய என்ன பண்ணுவ, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு நம்ம சில நேரங்கள் வீடுகளில் இருக்கிற கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கூட உடச்சு விட்டுருவாங்க. நம்மள வந்து ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சின்ன வயசுல அப்பா அம்மா பிளான் பண்ணிருப்பாங்க. அப்பா அம்மாட்ட போய் அவன் வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டான், அவன் போய் எங்க ஹாஸ்டல் இருக்க போறான்னு சொல்லி ஹாஸ்டல் போறவனையும் போடாம என்ன பண்ணிடுவாங்க, படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பையும் எல்லாரும் மாற்றி விட்டுருவாங்க. ஸோ அப்போ இந்த நெகட்டிவ் பீப்புள்ஸை நம்ம லிமிட் பண்ண, ஓகே எங்களுக்கு தெரியுங்க, ஒன்றும் உங்கள் ஐடியாக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, கண்டிப்பாக செய்கிறேங்க. அதுக்கு வந்து எங்களுடைய ஃபாதர் அண்ணாசாமி அவர் தான் ரொம்ப செட்டான ஆள். என்ன அப்படின்னா, அவர்கிட்ட போய் எங்கள் பங்கில் இருக்கிறப்ப எல்லா மக்களும் ஐடியா சொல்லுவாங்க, எல்லார்ட்டையும் காது கொடுத்து கேட்பாரு, சூப்பர் நல்ல ஐடியா செஞ்சிடலாம் அப்படின்னு. அவருக்கு தோணுதான் செய்வார். அவர் எதை முடிவு செய்திருக்கிறாரோ, எது சரின்னு அவருக்கு படுதோ அதை மட்டும் செய்வார். ஸோ அப்போ அப்படி நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம், இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என் இந்த தொலைத்தொடரில் உங்களோடு மீண்டும் இணைவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியராக நாம் இந்த நாட்டினுடைய நல்ல குடிமக்களாக இருப்பதற்கு நம்முடைய பங்கேற்பு அரசியலில், சமூகத்தில் அத்தியாவசியம் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டினுடைய நிர்வாக அமைப்புகளை பற்றித்தான் நாம் கடந்த சில நாட்களாக பேசிக்கொண்டு உரையாடி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பங்கேற்பு எந்த தளத்தில் அதிகம் தேவைப்படுகிறது என்பதற்காக கிராம, ஊராட்சி, கிராம சபைகளை பற்றி பார்த்தோம். இப்போது அதே முறையில் வளர்ந்துவிட்ட அல்லது அதிகமான மக்கள் தொகையை கொண்டிருக்கின்ற நகர்ப்பகுதிகளுக்கு ஊராட்சியைப் போலவே நகராட்சி இருக்கிறது. அதை நாம் பார்த்தோம். இந்த நகராட்சிகள் நகரினுடைய தன்மையை பொறுத்து, அரைக்குறை நகராக இருந்தால் பேரூராட்சியாக, ஒரு ஓரளவு முழுமையான நகராக இருந்தால் அது நகராட்சியாக, பெருநகரமாக மாறிவிட்டது என்றால் சென்னை, கோவை, மதுரை போன்ற பெருநகரங்களாக மாறிவிட்டது என்றால் அதற்கு மாநகராட்சிகளாகவும், இங்கே மக்களுடைய பங்கேற்புக்கான தளங்கள், அதிகார அமைப்புகள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றன, சட்டத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 74வது திருத்த சட்டத்தின் வழியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் 94 வந்த தமிழக ஊராட்சி சட்டத்தின் வழியாக தமிழகத்திலும் அது நிலை பெற்றிருப்பதை நாம் அறிகிறோம். எனவே
இந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் நாம் எப்படி பங்கு பெற முடியும்? ஏனென்றால் அதான் ரொம்ப முக்கியம். கிராம ஊராட்சிகளுக்கு சொன்னது போலவே நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் நாம் கண்டிப்பாக நம்முடைய பங்கேற்பை அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்ற நல்ல விழுமியங்களை, மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்கு, நம்முடைய எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு நல்ல உலகை விட்டு செல்வதற்கு கண்டிப்பாக நம்முடைய ஈடுபாடு தேவை என்பதை நான் மீண்டும் உறுதிபட தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் தான் நமக்கு இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இங்கும் நகராட்சிகள் அல்லது மாநகராட்சிகள் அதனுடைய மக்கள் தொகை அடிப்படையில் அங்கே எப்படி கிராம சபைகள் இருக்கின்றனவோ அதை போல இங்கே பகுதி சபைகள் என அவை அழைக்கப்படுகின்றன. ஒரு வார்டும் பல பகுதி சபைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. பேரூராட்சியில் ஒரு 3 பகுதி சபைகள் இருக்கின்றன, ஏன்னா அது குறைந்த மக்கள் தொகை கொண்டதாக இருக்கும். நகராட்சிகளில் 4 பகுதி சபைகள் இருக்கும். மாநகராட்சிகளில் 5 லட்சம் வரை மக்கள் தொகை இருக்கிறதாக இருந்தால் 4 முதல் 5 பகுதி சபைகளும், 10 லட்சத்திற்கு உள்ளால் இருந்தால் 6 முதல் 9 பகுதி சபைகளும், 10 லட்சத்திற்கும் அதிகமான மாநகராட்சியாக இருந்தால் அது 10 பகுதி சபைகளாகவும் பிரிக்கப்படுகின்றன. எதற்காக என்றால் ஏறக்குறைய ஒரு பகுதி சபைக்கே 1 லட்சம் பேர் கலந்து கொள்ள வேண்டிய அத்தியாவசியம் இருக்கிறது. அந்த பகுதி சபை கூட்டங்களும் ஏறக்குறைய கிராம சபை கூட்டங்களைப் போலவே நடைபெறுகிறது. எனவே அந்த பகுதியில் இருக்கின்ற வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்ற நபர்களுக்குத்தான் அந்த பகுதி சபையிலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிற உரிமை இருக்கிறது. எனவே அவர்கள் தான் அதனுடைய உறுப்பினர்கள். ஏற்கனவே நாம் அறிவிக்கப்பட்டது போல தமிழக அரசு அந்த தினங்களை அறிவிக்கிற பொழுது, கிராம சபைக்கான அந்த தினங்களை அறிவிக்கிற பொழுது அதே நாளில் தான் இவர்களுக்கும் கூட்டம் நடைபெறுகிறது. பகுதி சபை கூட்டங்கள் நடைபெறும். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியது நம்ம ஒருவருடைய கடமையாக இருக்கின்றது. ஏன்னா பங்கேற்பை பொறுத்த மட்டில் அரசியலில் கிராமங்களை விட நகரங்கள் பின்தங்கி இருக்கின்றன. ஆனால் நம்ம என்ன கிளைம் பண்ணோம்? கல்வியில் நாங்கள் ரொம்ப முன்னேறிட்டோம், தொழில் வளத்தில் முன்னேறிட்டோம், வருவாயில் முன்னேறிட்டோம். எல்லா நகர்ப்புறத்திற்கு ஏராளமான வசதிகள் இருக்குது. இங்கே தான் மெட்ரோ ஓடுது, இங்கே தான் ஏர்போர்ட் இருக்குது, இங்கே தான் நல்ல பறக்கும் ரயிலெல்லாம் இருக்குது. ஆனால் பங்கேற்பு என்று வருகிற பொழுது கிராம மக்கள்கிட்ட நம்ம பிச்சை தான் வாங்கணும். இன்றைக்கும் சென்னைக்குள்ளாடி பதிவாகிற வாக்குகளுடைய சதவீதத்தை பார்த்தால் மிக அதிர்ச்சியாக இருக்கும். 100% கல்வியறிவு இருக்கிறது என்று நாமே மார்தட்டி கொண்டாலும் நம்முடைய அரசியல் பங்கேற்பு என்பதை பார்த்தீங்கன்னா 50%, 52%. மீதி உள்ளவங்க எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்பது தெரியாது. ஒருவேளை ஒரு சிலர் வர முடியாமல் இருக்கலாம், ஒரு சிலர் வெளிநாடுகளில் இருக்கலாம். பட் ஒரு 40 to 45% மக்கள் பங்கெடுக்காத, ஓட்டு தினத்தன்றே பங்கெடுக்காதவர்கள் பகுதி சபைக்கு எப்படி போவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. அதை நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புவதெல்லாம், நீங்கள் இதில் அரசியலில் இந்த அக்கறையோ ஆர்வமோ காட்டாத வரையிலும் அரசியல் இப்படித்தான் இருக்கும், இந்த சமூகம் இப்படித்தான் இருக்கும். இந்த சமூகத்தை உருமாற்றம் செய்வதும், இந்த சமூகத்திற்கான திட்டங்களை இட்டு நம்முடைய பகுதிகளில், நம்முடைய வார்டுகளில், நம்முடைய இடங்களில் நல்ல குடிநீர், தூய்மையான காற்று, சாக்கடை கிளீனாக இருக்கிறது, இதெல்லாம் நடைபெற வேண்டும் என்றால் நம்முடைய பங்கேற்பு மிக 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 அவசியம். அதன் வழியாகத்தான் நாம் இந்த நாட்டை மீண்டும் புனரமைக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய ஜனநாயக கடமையை முழுவதுமாக நிறைவேற்ற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளில் இணைந்தமைக்காக நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், எந்தவித கவலையும் இல்லாமல், பிறரை பற்றி கவலை கொள்ளாமல் நாம் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்ததான் என்னன்னா சின்ன சின்ன முடிவுகளை கூட நாம் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய அந்த துணையை கொண்டு நம்ம அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு இது சரியா, இதுக்கு நான் அந்த முடிவு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஜஷன் கேட்டே இருந்தோம்னா நம்மளால எந்த ஒரு வேலையும் ஈஸியா முடிக்கவே முடியாது. ஏன்னா இன்னொருத்தவங்க நம்ம கிட்ட எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நாம அதை கேட்டுக்கிட்டே இருப்போம். இவங்க கிட்ட போய் நான் எப்போ பேசணும், எப்போ நான் கிட்ட ஆலோசனை கேட்கணும், அப்படிதான் நம்மளுடைய எண்ணம் வளர்ந்துட்டே போகுமே தவிர்த்து நம்மளால ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. வெரி சிம்பிள். ஹோட்டல்ல போய் உட்காந்து என்ன சாப்பிடணுங்கிறது நான் தான் என்ன பண்ணுவேன், தீர்மானிக்க வேண்டும். எனக்கு என்ன பிடிக்கும் நான் தான் தீர்மானிக்க வேண்டும். இன்னொருத்தர் வந்து உனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் அந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த ஹோட்டல்ல நல்லாவே இருக்கட்டும், ஆனா எனக்கு சாப்பிட எது பிடிக்குதோ அதை தான் நான் சாப்பிடணும். ஸோ இப்போ சின்ன சின்ன டெசிஷன்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது நம்மளுடைய மிகச்சிறந்த நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு நம்மளை என்ன பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம், கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்னென்ன இருக்குங்கிறத தொடர்ந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, மாவு பூச்சி தாக்கம்
அதுவும் வந்து முக்கியமாக சம்மங்கியில். நீங்கள் இந்த சம்மங்கியோட அடி இலைகளை இப்படி விரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக பக்கு வந்த மாதிரி அவ்வளோ வெள்ளைப்பூச்சி இருக்கும். இது நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா எங்கே வரலும் நகர்ந்து போயிருக்கும்னா உள்ளே இருக்க வேறு வரையிலும் போயிருக்கும். அப்போ என்ன நடக்கும்? இலைகள்லாம் சுருங்கி போயிருக்கும், சத்துக்கள் அதே எடுத்திருக்கும், மேலே இருக்க தண்டு தெளிவாக வராது, பூ வந்து நறுங்கி போய் வரும், பூ வந்து வளைஞ்சு இப்படி நிற்கும், முனையெல்லாம் சிவப்பாக இருக்கும், இப்படி ஆயிடும் பூவெல்லாம். சம்மங்கி எப்படி இருக்கணும்? நிமிர்ந்து நிற்கணும், திடமாக இருக்கணும், மொட்டுப்பகுதி இருக்கணும், கீழே பச்சை நிறம் இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறப்ப தான் நல்ல விலை கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சம்மங்கி நிலத்தை பொறுத்தவரை மழை பெஞ்சாலோ பெய்யலைனாலோ அந்த தண்ணீரை வடித்து விடுற வழி பார்க்கணும். முதல் காரியம். நம்ம தண்ணி கொடுத்தாலும் அளவாக கொடுக்கணும். ஒரு ஈரம், பொதுவான ஈரம், அவ்வளோதான் அதுக்கு தேவை. அளவுக்கு மீறி ஈரம் இருந்ததுன்னா மாவு பூச்சி வரும். வந்துருச்சு, நீங்கள் வந்து ஒரு பயிர் சரியாக பூ வரல, நீங்கள் கீழே விரித்து பார்க்கணும் அந்த மாவு பூச்சி இருக்கான்னு. இந்த காலத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. அப்போ என்ன செய்யணும்? அந்த வெர்டிசிலியம் லக்கானிங்கிற திரவம் இருக்குது, அது 100 லிட்டரில் 1 லிட்டர் கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து கீழே தரைவெளியில் நல்லா உள்ளே இறங்குற மாதிரி அடிக்கணும். ஸ்ப்ரேயரோட வாயை இப்படி கீழே வச்சு நல்லா உள்ளே இறங்குற மாதிரி பொறுமையாக அடிக்கணும். ஏக்கருக்கு பொதுவாக 10 டேங்க் அடிப்பாங்க, அதுக்கு பதிலாக 12 டேங்கோ 14 டேங்கோ, இன்னும் சொல்லப்போனால் 16 டேங்க் இருக்க மாதிரி கூட அடிக்கலாம். அது நல்லா உள்ளே இறங்கணும். அப்போ தான் அது பரவி போய் கீழே வேறு வரலும் சரி பண்ணும். ஒன்று. அதுக்கு இப்போ வந்து அப்படி செய்கிறப்ப அது கூட என்ன செய்யலாம்? 100 லிட்டருக்கு 1 லிட்டர் வெர்டிசிலியம் லக்கானி, 1 லிட்டர் சூடோமோனாஸ், 2 லிட்டர் பஞ்சகாவியா, 1/2 லிட்டர் கடல் பாசி உரம், 1/2 லிட்டர் ஹியூமிக் அமிலம். இது கூட என்ன செய்யணும்? சோளு பார் 200 கிராம் கலந்து அடிச்சிடணும். திடமாக வரும். இப்போ எனக்கு பூ வந்துக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறப்ப இதோட 1/2 லிட்டர் பொட்டாஷ் பாக்டீரியா கலந்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பொட்டாஷ் பாக்டீரியா சிவப்பு கலரில் விற்கும் அக்ரி ஆஃபீஸில், திரவ பொட்டாஷ்னு எழுதியிருப்பாங்க. அதை கலந்துக்கிட்டால் என்ன செய்யும் தெரியுமா? அந்த பூ வந்து வெள்ளையாக இருக்கும், அமுக்குனிங்கன்னா இப்படி ஸ்டிஃபாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதான் அந்த பொட்டாஷ் பண்ணக்கூடிய சாம்பல் சத்து கிடைக்கிறப்ப இப்படி நிற்கும். அந்த சூடோமோனாஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய சிவப்பு வராது. போரான் கொடுத்தீங்கன்னா தேவையில்லாமல் இது விரியாது, மலராமல் அப்படியே நச்சுன்னு இருக்கும், நிறைய பூக்கள் வரும், நிறைய அரும்பு கட்டும். வாய்ப்பு இருந்தால் அந்த சாணப்பாசி கரைசல் நீங்கள் தயார் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் தெளிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பொட்டாஷ் கொடுக்க வேண்டியது கூட இல்லை, அதுவே எல்லாம் செய்யும். செஞ்சு பாருங்கள். சம்மங்கியில் இந்த காலத்தை பொறுத்தளவு, மழைக்காலத்தை பொறுத்தளவில் மாவு பூச்சி தாக்கமும் சத்துக்களை எடுத்துக்க முடியாத நிலைமையும் பூ வராத நிலைமையும், இன்னும் சொல்கிறேன், ஒரு சில பகுதியில் பனியோட தாக்கம் அதிகமாக இருக்கிறப்ப, இந்த வருஷம் நமக்கு பருவநிலை மாற்றத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பனி வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறதான் நிலைமை. கடந்த வருடம் சராசரி இரவு நேர வெப்பநிலை 21-20 அப்படி இருந்தது. இந்த வருஷம் 17, 16, இன்னும் 15 வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் நமக்கு ஒரு நிலைமை வந்ததுன்னா பூவே வராது. பூ எப்போ வரும்? ஒரு பயிர் சூடாக இருக்கிறப்ப பூ வரும், அதே குளிரில் இருக்கப்போ பூ வராது. அப்போ அதை செய்யத்தான் நான் இடையில சொன்னேன் பார்த்தீங்களா, பிபிஎஃப்எம்னு ஒரு திரவம் சொன்னேன்ல, 1 லிட்டர் இப்போவே வாங்கி வைங்க. அப்போ கிடைக்காது, அவ்வளோலாம் யாரும் உற்பத்தி பண்ணுறதில்ல, இப்போவே வாங்கி வைங்க. அது கெட்டு போகாது, 1 வருஷம் வச்சுக்கலாம். அதை நீங்கள் தெளிச்சுக்கிட்டிங்கன்னா பூக்கள் தொடர்ந்து வரும். நான் சொன்ன வழிமுறைகளை கடைப்பிடிச்சிக்கோங்க. கீழே இருக்க நம்பரில் நீங்கள் அதுக்கான விஷயங்களை கேளுங்க. நான் இன்னும் இந்த சம்மங்கிக்குள்ள விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம். பொதுவாக நீங்கள் ஹியூமிக் பவுடர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஹியூமிக் பவுடர் ஒரு தடவைக்கு 2 கிலோ, 1 கிலோ 100 ரூபா அல்லது 110 ரூபாங்க. அதை கலந்துக்கிட்டு ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ அப்படின்னு மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டே வந்துட்டிங்கன்னா அதிலே வந்து எல்லா விதமான சத்துக்களும் இருக்குங்க. நீங்கள் தனித்தனியாக வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை, அது கொடுத்தாலே உங்களுக்கு வேணுங்கிற சத்துக்கள்லாம் சம்மங்கிக்கு வேணுங்கிறது கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப பயிர் வந்து தெளிவாகவும் உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய பிற மலர் சாகுபடி செய்கிறவங்களோட பகிர்ந்துக்கங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான
நிறைவான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன குறை கூறுவார்கள் என்ற அந்த இதெல்லாம் தவிர்த்துட்டு நான் எப்படிப்பட்டவன் என்ற சிந்தனையோடு வாழணும்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா எப்படி வாழணும், அடுத்ததா எப்படி வாழணும், அதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலியில் ஒரு கெட்டுகதர் கூடுறப்போ எல்லாரும் உட்காந்து நிறைய விஷயங்கள் பழைய கதைகள் எல்லாம் பேசுவோம்ல. நம்ம ஒரு ஒன்னா கூடனா சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள் ஒண்ணுமே இருக்காது. நான் இப்படி என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனேன்னா அப்படிதான் இருக்கும். ஃபுல்லா எல்லாரும் பேசுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, நம்ம வேணும் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் கூடுகையில எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்போ என் தங்கச்சி கிட்ட வந்து கேட்குறாங்க. என் தங்கச்சி பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க, கோவப்படுவாங்க டக்குன்னு. அப்போ கோவப்படுறப்போ பயங்கர இப்போ வந்து திரும்ப ரொம்ப காமாகி எல்லா விஷயத்தையும் ஈஸியாக கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒன்றும் மாறியாச்சு. அப்போ வந்து என்னோட அத்தை ஒருத்தவங்க வந்து என்ன எப்படி பாப்பா எப்படி மாறின நீ அப்படின்னா எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தான் அப்படின்னா. யார் பேசுறதும் காது கேட்காது. எனக்கு சொன்னதே எனக்கு மறந்து போச்சு. அவன் சொன்னா உன்னை பார்த்து ஒருத்தன் பைத்தியன்னு சொல்றானா, ஆமா நான் பைத்தியம் என்ன பண்ணிக்கோ. ஒருத்தவனை பார்த்து எருவு மாடுங்கானா, ஆமா நான் எருவு மாடு தானே என்ன பண்ணிக்கோ சொல்லிக்கோ. அவங்க என்ன சொன்னாலும் நான் அதுக்கு தலையாட்டிட்டு போகும்போது நம்மளால அது அதாவது நம்ம வந்து உண்மையாவே நம்ம வந்து எருமைன்னு சொல்லிட்டாங்க, நம்ம உண்மையில எருமை அப்படின்னு நினைச்சா தான் பிரச்சனை. ஆமா நான் எருமை தான், அப்படி உங்களுக்கு தேவையா உங்க கண்ணுக்கு தெரிதா வச்சுக்கோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நான் யாருன்னு எனக்கு தெரியும் கடந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம பதிலுக்கு பதில் இப்போ நான் உங்களை ஏதாவது ஒன்று திட்டினா நீங்க பதில் திட்டினா தான் சண்டை வரும். கண்டிப்பா நீ திட்டுறியா போ அப்படின்னா நான் மட்டும் எவ்வளவு நேரம் தான் ஒரு சைடில் திட்டிட்டு இருக்க முடியும், வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ இப்போ அது போல சில நேரங்கள் நம்மை நோக்கி எரியப்படக்கூடிய சிக்கல்கள், நம்மை நோக்கி எரியப்படக்கூடிய சவால்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூலா ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன திட்டுறீங்களா, திட்டிட்டு போங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அதை பத்தி நான் இந்த காதுல வாங்கவே தெரியும் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா நான் செய்யாத தவறுக்கு நீங்க குற்றம் சுமத்துறீங்களா, சுமத்திட்டு போங்க, எனக்கு உண்மையா என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ அப்படி கூலா ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அந்த இடத்துல ஆவேசமா பொங்கி எழுந்தோம்னா அங்க நிம்மதி இழந்து தவிப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம தான். ஸோ அந்த விஷயத்தை நம்ம வந்து கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் எலும்பு தேய்மானம், அது கழுத்து எலும்பாக இருக்கலாம், இடுப்பு எலும்பாக இருக்கலாம், கம்ப்ரஸ் ஆகிருக்கலாம், லம்பார் ப்ராப்ளம் ஆர் சர்விக்கல் ப்ராப்ளம், எதுவாக இருந்தாலும் முடிந்த அளவு வித்தவுட் சர்ஜரி ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைய மக்களோட கேள்வி. நிறைய பேர் வராங்க. அதுவும் இப்போது ஒரே இடத்துல உட்காந்து அதிக நேரம் வேலை பார்க்குற ஒரு சூழல் புரியுதுங்களா? இப்போ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்க்குறாங்க, டே டைம் ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்க்குறாங்க. சிலர் மார்னிங் டு நைட்டு மிட் நைட் வரைக்கும் கூட உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய வேலை பலு இருக்குது. அப்போ இதனால என்ன ஆகுது? பல காரணங்களில் இதுவும் ஒரு காரணம். அசைவின்றி ஒரே இடத்துல உட்காரும்போது அந்த கழுத்து எலும்புகள், முதுகுத்தட்டு பிரச்சனை, லம்பார் சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்லாம் இன்னைக்கு வருது. ரிப்போர்ட் இருக்கா, எடுத்துட்டு வாங்க. இதுக்கெல்லாம் மேக்சிமம் சர்ஜரியே கிடையாது. சர்ஜரி இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் இருக்கு. யாரோ சிலருக்கு வேற வழியே இல்லைன்னா தான் சர்ஜரி. அதனால எடுத்த உடனே லம்பார்க்கோ சர்விக்கல்கோ சர்ஜரின்னு பயப்பட வேண்டாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேஷண்ட் நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் ஆஃபீஸில் உட்காந்து ஒரு தப்பி ஒரு 30 வயது இருக்கும், ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு முடியல, ஆல்ரெடி அவருக்கு இருந்திருக்கு சர்விக்கல் லம்பார் ரெண்டுமே பிரச்சனை இருந்திருக்கு. இதே போல ஒரு லேடி இருந்திருக்கு, ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ உட்காந்து வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு தலை சுத்தல், மயக்கம், வாமிட், உட்காந்து வேலை பார்க்க முடியாத அளவுக்கு வலி. அவர் என்ன சொல்றாருன்னா அந்த வலி தாங்க முடியல. ஒரே வார்த்தை சொல்றாங்க, என் பாடியில் இருக்கிற ஸ்ட்ரென்த் ஃபுல் போயிட்ட மாதிரி, அவ்வளோ வலி ப்ளஸ் டயர்ட், அவ்வளோ வீக்னஸ் சொல்கிறாரு. உட்காந்து வேலை பார்க்க முடியல. இமிடியேட்டாக வந்து ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்னால் கார் கூட ட்ரைவ் பண்ணிட்டு வர முடியல, இமிடியேட்டாக நீ ஒரு டிரைவரை கூட்டிகிட்டு வா, நம்ம போகணும் ஹாஸ்பிட்டல். உடனே அவங்க ஒய்ஃப் நமக்கு ஃபோன் பண்ணுறா, இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்குது, டிஸ்க்கு வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கு, எல்லாம் சொல்கிறேன். நான் சொன்னேன் ரிப்போர்ட்டோட நீங்கள் வாங்க அப்படின்னு. நல்ல வேலை ஃபோன்லேயே இப்போலாம் வச்சுருக்காங்க ரிப்போர்ட்ஸ், அது ஒரு ப்ளஸ், நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது. அப்புறம் இவங்க போயிட்டு ஹஸ்பண்டை பிக்கப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம கிளினிக்கில் உட்கார வச்சு பார்க்குறது கூட அவரால் உட்கார முடியல. டக்குன்னு 2-3 சேரை எடுத்து போட்டாங்க, ஒன்று மேலே ஒன்று கீழே படுத்துட்டார். அவ்வளோ முடியாத அளவுக்கு வலி, வேதனை, அவ்வளோ டயர்டு, இரிட்டேட்டிங், டென்ஷன் ஆகுது. அவர் ஒரே வார்த்தை சொல்கிறார், என் பாடியில் இருக்கிற ஸ்ட்ரென்த் மாத்திரம் போயிடுச்சு, அவ்வளோ பலகீனமாக இருக்குது, வலி தாங்க முடியல, உட்கார முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல.
எழ முடியல, அப்படி ஒரு வேதனை. நான் சொன்னேன் 1 month கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இருக்கிறீங்க நீங்க. இதுவே ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். நீங்க பெட் ரெஸ்ட் எடுக்க, நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், மெடிசன்ஸ் கொடுக்குறேன், வேற என்னென்ன இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்ப பாத்தீங்கன்னா அவரு சரி ஓகே, வேற வழி இல்லை, உட்கார முடியாது, வேலைக்கு போக முடியாது, வேலை முக்கியம் இல்லை, உடம்பு உயிர் தான் முக்கியம், அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அதனால உங்களுக்கு cervical and lumbar ப்ராப்ளம் தான், பயப்படவே வேண்டாம், தொடர்பு கொள்ளுங்க, ட்ரீட்மெண்ட் இருக்கு, கடைப்பிடிங்க, பலன் அடிக்க. இப்போ இந்த மாதிரி கம்ப்ரெஸ் ஆயிடுது, பல்ஜ் ஆயிடுது, அவங்களுக்கு கஷ்டம். இப்போ சர்ஜரி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எமர்ஜென்சி சிலர் பண்ணிடுறாங்க. வயசானவங்க பண்ணாலே டிராவல் பண்ணக்கூடாது, லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணாதீங்க, ரெஸ்ட்ல இருக்குன்றாங்க. அப்போ யங்ஸ்டர் நீங்க ஒரு சர்ஜரி வேற வழி இல்லைன்னா பண்ணிக்கோங்க. ஆனா அது போக விடாம நம்ம மேக்சிமம் பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டோட எய்மே. அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னொரு பேஷண்ட், ஒரு லேடி, அவங்களுக்கும் இதே cervical and lumbar ப்ராப்ளம் ரெண்டுமே இருக்கு. உடனே சொல்றாங்க ஆப்ரேஷன். அவளா குழந்தை பிறகு ஒரு 6 months தான் அவளுக்கு பேபி இருக்கு கையில. உடனே தொடர்பு கொள்றா. நான் சொன்னேன் இல்லைம்மா, நீ பெட் ரெஸ்டடு, ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கலாம், உனக்கு வித்தவுட் சர்ஜரி நீ க்யூர் பண்ணிக்கணும், உன் கையில் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டயட்டு, மெடிசன், முக்கியமாக எள்ளு, அப்புறம் பூண்டுப்பால், பச்சை உருளைக்கிழங்கு ஜூஸு, பைனாப்பிள், பப்பாளி, அத்திப்பழம், இதெல்லாம் அவங்கள சாப்பிட சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே ஃப்ரூட்ஸ் தான், இந்த ஃப்ரூட்ஸ் தான், அப்புறம் வெஜிடபிள் சூப்பு, அப்புறம் என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட், இன்டர்னல் மெடிசன், எக்ஸ்டர்னல் ஆயில் ட்ரீட்மெண்ட்டு. அந்த ஆயிலை கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு 5 times எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணிட்டு, ஜஸ்ட் அப்ளை, உருவருது நீ வருதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம பேஷண்ட்டு, அதெல்லாம் பண்ணவே வேண்டாம், ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 minutes கழிச்சு ஹாட் வாட்டர் ரப்பர் பேக்ல ஒத்தடம் ஒரு 5 times கொடு, கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுப்பாரு, உனக்கு சரியாயிட்டோம். ஒன்லி நீங்க வாஷ்ரூம் போகலாம், சாப்பிட எழுந்து உட்காரலாம், அதர்வைஸ் அமைதியா படுத்திருக்கு. இப்படித்தான் நிறைய பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு வித்தவுட் சர்ஜரி ரொம்ப ஹாப்பியா நல்லா இருக்காங்க. அதனால ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு. ஆனா மக்கள் யாரு பாதிப்போ பேஷண்ட்டு அவங்க கடைப்பிடித்தால் நிச்சயமாக cervical spondylosis, lumbar ஸ்பாண்டிலோசிஸ்க்கு உங்களுக்கு சர்ஜரி இல்லாமல் வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்கங்க. முடியாதுன்றவங்க 1 or 2 இருக்கலாம், நாங்கள் அதுவும் மறுக்கலை, அது வேற வழியே இல்லைன்னா. இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல பாதிப்பு வந்துடுது, இல்லை ரொம்ப முடியல அப்படின்னா சர்ஜரி பண்ணிக்கலாம். அதர்வைஸ் சர்ஜரி தான் முக்கியம் அப்படிங்கிறத மறந்துருங்க, பயப்படாதீங்க, தெளிவாக இருங்க, பயனடைக்கல். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு விதம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம் நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் என் வாழ்க்கையை நான் வாழ்கிறதுக்கு செய்ய வேண்டிய செயல்கள் ஃபைனலாக என்ன? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் இல்லையா, மற்றவர்கள் என்னை பற்றி என்ன சொல்லுவாங்க, மற்றவர்களுடைய குரலுக்கு நான் செவி கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா என்னுடைய வாழ்க்கையில் யாருமே முடிவெடுக்க மாட்டாங்க, யாருமே நீ இதை தான் செய்யணும்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாததுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையை நான் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கான வழி எனக்கு கிடைக்கும். நிச்சயம். ஏன்னா நம்ம இன்றைக்கி சிந்தித்த விஷயங்களில் மீண்டும் ஒரு முறை அசை போட்டு இதெல்லாம் என் பிரச்சனையாக இருக்குது, நான் எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள்ட்ட போய் பெர்மிஷனுக்காக நான் காத்திருக்கிறேன், அப்போ அதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு எப்படி முடிவு எடுக்கணும்னு தெரியல, சின்ன சின்ன விஷயத்துல இருந்து முடிவெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ மற்றவங்க என்ன இருந்தாலும் குறை சொல்லக்கூடிய வாய் இருக்கத்தான் செய்யும். அதை நான் உணர்ந்து கொள்கின்ற பொழுது எல்லாம் குறை சொல்லத்தான் செய்வாங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு என்னால் கடந்து செல்ல முடியும். ஸோ அப்போ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கலாம். இன்னைக்கு நாளில் யார் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். பேவன் அட்ரிக் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஞானசேகரன், அம்மா பெர்கில் ஜெஸ்லின், தாத்தாக்கள் பிரைட் சாமுவேல் ராஜ், ஜான் ரோஸ், பாட்டிகள் மேரி பெர்லின் தனுஷீலி, சந்திரலீலா, சித்தி பெலிண்டா ஜான்ஸ்லின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மதுரை கே புதூரை சேர்ந்த ஹென்ரிக் அருள் ஹென்ரிகா மாதரசி இன்று தங்களது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா எட்வின் ராஜ், அம்மா ஜெனிஃபர், தாத்தா ஆரோக்கியசாமி, அம்மாச்சி ஜெயராணி, தாய் மாமன் பிரிட்டோ, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்.
ஜெஸ்வின் ஜெபினா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அம்மா, அப்பா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். எலிசபெத் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மகள்கள், மருமகன்கள், மகன், பேத்திகள், யக்ஷிதா, ஆலியா, த்ரேசா, ஸ்டெஃபிகா, பேரன் மெல்வின் ஜோசப், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்குளம் பகுதி பார்த்தாச்சு. இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள், மற்ற விழாக்களை கொண்டாடுற எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கான இறை ஆசிரியம் காத்துட்டு இருக்கு. அதையும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று விவிலியத்தை திறந்து பார்ப்போமா? திருப்பாடல் 91 வசனம் 4. ஆண்டவர் தம் சிறகுகளால் உன்னை அரவணைப்பார், அவர் தம் இறக்கைகளுக்கு கீழ் நீ புகலிடம் காண்பாய் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு ஒரு மிக உறுதியான தைரியத்தை ஊட்டுகிறார். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகளை நீ சந்தித்தாலும், எத்தனை பேருடைய எதிர்ப்பை நீ சந்திக்க வேண்டி வந்தாலும், ஆண்டவர் தன் சிறகுகள் மீது உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். அவரது சிறகுகள் உன்னை கீழே விழும்படி விட்டுவிடாது. எவ்வாறு பறவை தன் குஞ்சுகளை சிறகில் மேல் வைத்து பாதுகாக்கின்றதோ அதே போலத்தான் ஆண்டவரும் நம் ஒவ்வொருவரையும் தம் கரங்களில் வைத்து பாதுகாக்கின்றார். சிறகுகளில் வைத்து அவர் நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்றார். அவர் உன்னை அரவணைப்பார், அவரது இறக்கைகளுக்கு அடியில் நீ புகலிடம் காண்பாய். ஆண்டவரே எனக்கு புகலிடம், அவரே எனது மீட்பு என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாளிலே நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் கட்டாயமாக வெற்றியாகவே அமையும். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோமா? எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட பாடம் பிறர் என்ன சொல்லுவாங்கங்கிற கவலை இல்லாமல். நம்ம பல நேரங்களில் கவலைப்படக்கூடிய ஒரே விஷயம் அதுதான், பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவான், எழுத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவான், சொந்தக்காரன் என்ன சொல்லுவான். இதுதான் நம்ம பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை கடவுள் இன்னைக்கு நம்ம முன்னாடி கொடுத்திருக்கிறார். அந்த தீர்வை பயன்படுத்தி அந்த சிக்கலிலிருந்து வெளிவர கற்றுக்கொள்வோம். சிறப்பான நாள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சு நாளை இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, துணிந்து நிற்போம், தனித்துவமாய் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.